ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கலை லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு ரிட்டன் ஊருக்கு கிளம்பிட்டோம். பொங்கல் லீவ் 2 வீக்ஸ் வந்திருந்தோம், அது முடிஞ்சிருச்சு. அதனால் ஊருக்கு கிளம்பிட்டோம். நைட் 11:30க்கு ட்ரெயின் புக் பண்ணியிருக்காங்க, சண்டே நைட்டு. அதனால் கிளம்பிட்டோம் எல்லாருமே ஃபேமிலியோடு. நான் பசங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே கிளம்பிட்டோம். நைட் 12 o'clockன்றதுனால ரொம்ப பனி அதிகமாக இருந்தது, குளிருமே அதிகமாக இருந்தது, மழை வர மாதிரி இருந்தது. கிளைமேட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப சில்லுன்னு. ஆட்டோ வர சொல்லி ஆட்டோவில் தான் கிளம்பி வந்தோம். கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம், ஒரு 1/2 hour முன்னாடியே. ட்ரெயின் எப்படி வரும் அப்படின்ட்டு தெரியல, டிலேவாகவும் வரலாம், இல்லை கொஞ்சம் முன்னாடி கூட வரலாம். அதனால் சேஃப்டியாக முன்னாடியே வந்துட்டோம். வந்துட்டு அங்கே மேலவே உக்காந்துட்டு இருந்தோம், குளிர் அதிகமாக இருக்கிறதுனால. டைம் ஆன பிறகு போகலாம் கீழே அப்படின்ட்டு. அப்புறமா 11:15 ஆகிடுச்சு. அதனால் கீழே இறங்கி போயிட்டோம். லக்கேஜ் எல்லாம் ஏற்றுறது இறக்குறது இதுவே பெரிய வேலையாக இருக்கும். மேலேருந்து கீழே இறக்கணும், ஊருக்கு வந்தால் தூக்கிட்டு போகணும், இப்படி தான் வேலையே. லக்கேஜ் எல்லாம் ஒரு வழியாக தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல செட் பண்ணி உக்காந்தாச்சு. 3rd ACயில் தான் புக் பண்ணியிருக்கோம். அந்த இடம் எங்கே நிற்கும் அப்படிங்கிறது முன்னாடியே தெரியும், ஏன்னா ஆல்ரெடி வந்திருக்கோம். அதனால் அந்த இடத்துல போய் உக்காந்துட்டோம். அதுக்கு நேராகவே என்னன்னு தெரில, போலீஸ் வேறு அதிகமாக இருந்தாங்க ஸ்டேஷனில். அனௌன்ஸ்மெண்ட் வேறு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ட்ரெயினுமே 11:30க்கு ஷார்ப்பாக வந்துருச்சு. நாங்களும் ட்ரெயின் பிடிச்சி ஏறிட்டு செம்ம டயர்டு. நைட்டு 12 o'clock ஆகிடுச்சு. எல்லாருக்குமே தூக்க கலக்கமாகவே இருந்தது. அதனால் போனதுமே போயிட்டு படுத்துட்டோம். இது காலையில் எடுத்த வீடியோ தான். காலையிலே ஒரு 8 மணிக்கு தான் எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ட்ரெயின்லவே. அதுவும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு அப்படியே உக்காந்துட்ருந்தோம். கேரளாவோட கிளைமேட்டு அப்புறம் அங்கே இருக்கிற வியூவை பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் கேரளா. நிறைய மரம், தேங்காய் மரம், தண்ணி, எங்கே பார்த்தாலும் தண்ணி, நல்லா பச்சை பசேன்னு இருக்கும். அப்படியே பார்த்துட்டே தான் போயிட்டுருந்தோம். இந்த டைம் பகலில் போட்டிருக்கிறதுனால, அதாவது பகலில் இருக்கிறதுனால வியூ நல்லா பார்க்கலாம். நாங்கள் நைட்டே புக் பண்ணி நைட்டு ஒரு 7 o'clock கிளம்புனா மார்னிங் சேர்கிற மாதிரி அப்படி தான் போடுவோம் ட்ரெயின். இந்த டைம் தான் 12 o'clock ட்ரெயின் போட்டதுனால காலைல ஒரு 10 o'clock தான் ரீச் ஆகும் நாங்கள் போகிற பிளேஸ்க்கு. அதனால் காலையில் மார்னிங் வியூ எல்லாமே பார்க்கலாம், கேரளா எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அப்படியே பார்த்துட்டே வந்துட்டுருந்தோம். எங்கே பார்த்தாலும் தண்ணி தான், பீச்சு, ஆறு அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும், நிறைய இருக்கும். பாருங்கள் தண்ணி எப்படி போயிட்டுருக்கு, சூப்பராக இருக்கும் பார்க்கவே. போட் ஹவுஸ் எல்லாம் நிறைய பார்க்கலாம். இந்த ட்ரெயினில் வரும்போது நிறைய பேர் மீன் பிடிக்கிறது அந்த மாதிரி எல்லாமே தெரியும். அப்படியே பார்த்துட்டே தான் போயிட்டு இருந்தோம். ட்ரெயின் இப்போ ஸ்லோவாக போயிட்டுருக்கு, அதனால தான் ரொம்ப மெதுவாக போயிட்டுருக்கிறதுனால வியூ நல்லா தெரியுது. கோழிக்கோடு ஸ்டேஷன் வந்துருச்சு. அங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கினாங்க. நான் இட்லி, சாம்பார், சட்னி, உளுந்து வடை வாங்கியிருந்தேன் எனக்கு. அவங்க 2 பேரும் ஆப்பமும் முட்டை கிரேவியும் வாங்கியிருந்தாங்க. கேரளா டிஷ்ஷு, அதுவுமே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. அப்படியே சாப்பிட்டு ட்ரெயின்லவே திரும்ப ட்ரெயின் கிளம்பிடுச்சு. கோழிக்கோடு அடுத்து ஒரு 3 ஸ்டேஷன் தாண்டி கண்ணூர் வந்துடும். அங்கே தான் நாங்கள் இறங்கினோம். கேரளாவோட வியூ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. திரும்பவுமே ஒரு ஆறு வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது வியூவு. ட்ரெயினில் இருந்துனே எல்லாமே பார்த்துக்கலாம், கேரளா எப்படி இருக்குது அப்படின்ட்டு ட்ராவல் பண்ணால். சூப்பர்.
சூப்பராக இருக்குது பார்க்கவே. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்கும். நெல் பயிர் அது இது அங்கே நட்டு வச்சுருப்பாங்க. தண்ணியுமே எங்கே பார்த்தாலும் ஓடிட்டே இருக்கும், ஓடை மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும் எங்கே பார்த்தாலுமே. இப்போ வந்து வெயில் காலம் அப்படிங்கிறதுனால மழை இல்லை. மழை டைமில் வந்தால் இன்னும் பச்சை பசேன்னு இருக்கும். எப்போ பாரு மழை பெஞ்சிட்டே ஈரமாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். கேரளா வீடுங்கள்லாம் பாருங்கள், இந்த மாதிரி கூரை வீடுங்க தான் இருக்கும். கூரை மீன்ஸ் ஓடு போட்ட வீடு. அப்படியே அதை பார்த்துட்டே தான் வந்துட்டு இருந்தோம். நாங்கள் இறங்குற ஸ்டேஷன் கிட்டே வந்துட்டோம். அதனால் எல்லா திங்ஸும் எடுத்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு வெளியே வச்சுட்டா ஸ்டேஷனில் இறங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாருமே வெளியே வந்து நின்றுட்டோம். ஏன்னா ஒரு 2-3 நிமிஷம் தான் வந்து ட்ரெயின் நிற்கும் ஸ்டேஷனில். அதுக்கப்புறம் கிளம்பிடுவோம். ட்ரெயின் வந்து மங்களூர் வரையும் போதும். அதனால் வந்து எல்லாமே பெட்ஷீட்டு பில்லோ எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க உள்ளவுமே. ட்ரெயினுமே ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. 1-2 பேர் தான் இருந்தாங்க ட்ரெயின்குள்ளே. நாங்கள் இறங்குற ஸ்டேஷனுமே கிட்ட வந்துடுச்சு. அவேர்னஸ் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க. அதை தான் நின்றுட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். திருட்டு வந்து அதிகமாக இருக்குது ட்ரெயினில், அது எப்படி எப்படி திருடுறாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க. கண்ணூர் ஸ்டேஷன் வந்துடுச்சு. இதுதான் கண்ணூரோட வியூ பாருங்கள். கண்ணூர் ஸ்டேஷன் வந்துடுச்சு. இது டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறதுனால ஏரியா ஃபுல்லாகவுமே க்ரௌடாக தான் இருக்கும். பெரிய பெரிய பில்டிங் கடைங்களுமே நிறையா இருக்கும். டிராஃபிக்கும் அதிகமாக இருக்கும். நாங்கள் ட்ரெயின்லேருந்து இறங்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனால் ஆட்டோ டாக்ஸி எல்லாமே ரெடியாக இருக்கும். நம்மளுக்கு தேவையானதில் ஏறி போயிடலாம். அந்த வசதியெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இங்கே. ஆட்டோ ரெடியாக இருந்துச்சு. அதனால் லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு ஆட்டோவில் வச்சுட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். முன்னாடியே ஆட்டோக்கு தனியாக டாக்ஸி தனியாக ஸ்டாண்ட் இருக்குது. அதில் லைனாக வந்துட்டுருக்கோம். நம்ம வந்து லைனாக ஏறி போகணும். வர வர அப்படியே ஆட்டோ ரெடியாக இருக்கும். எனக்கு தனியாக வந்தாலுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆட்டோ ஏறத்துக்கு எல்லாமே. எந்த ஒரு பயமும் இல்லை. வீட்டுக்கு வந்ததுமே பாருங்கள் ப்ரௌனி தான் கொஞ்சிட்ருக்கு. ரொம்ப நாள் கழித்து வரவே அதுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. காலு கையெல்லாம் பிடிச்சி இது பண்ணிகிட்டு இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். Bye guys.